நடைபெறும். ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் 18ஆம் படி கருப்பசாமி பெரிய நிலைக்கதவு ஒரு நாள் தான் வருஷத்தில் திறப்பாங்க. அந்த கதவுல பூசுகிற மனமுள்ள சந்தனம் இங்கேருந்து தான் கொண்டு போகிறாங்க. அழகர் கோயில் சுத்துப்பட்டு கிராம மக்களும் கள்ளழகரையும் 18ஆம் படி கருப்பரையும் குலதெய்வமாக கொண்ட மக்கள் பன்னெடுங்காலமாக தலைமுறையாக சந்தன குடங்களும் பன்னீர் குடங்களும் தலையில் சுமந்து வந்து வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில் பக்கத்தில் இருக்க மதுரை வீரன் சுவாமி கோயில் 18ஆம் படி கருப்பர் சன்னதியிலிருந்து தலைமுறையாக பன்னெடுங்காலமாக சந்தன குடங்களும் பன்னீர் குடங்களும் தலையில் சுமந்து தல்லாகுளம் கருப்பசாமி கோயிலில் வச்சு அங்கேருந்து அழகர் கோயில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடியனுக்கு இந்த ஆண்டு தான் இதை பற்றி தெரிய ஆரம்பிச்சது.